ஈரானால ஏற்கனவே மூடி வைக்கப்பட்டிருக்கிற ஹோமோஸ் நீரிணை உலக கப்பல் போக்குவரத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிற ஹோமோஸ் நீரிணை வந்து ஈரானால மூடி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஈரான் ஏற்கனவே அதை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்றைக்கு அறிவிக்கிறார், ஹோமோஸ் நீரிணையை நாங்கள் மூட போகிறோம், அமெரிக்கா மூட போகுதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். இதை கேட்குற நேரத்தில் சில நேரங்களில் சிரிப்பு வரலாம். ஈரான் ஏற்கனவே மூடி இருக்கு, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நீரிணை, இதுக்கு எப்படி அமெரிக்கா தலையீடு செய்ய முடியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன பைத்தியமா என்ற மாதிரி நாங்கள் சில நேரங்களில் யோசிக்க முடியும். ஆனால் கடந்த சில நாட்களாக வந்து சீனாவினுடைய ஒரு பேராசிரியர் ஜின் கன்ரோங் சொல்லப்படுற நபருடைய ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகியிருந்தது. இப்போ நடக்கிற போர்ன்றது உண்மையிலேயே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கிற போர் கிடையாது, இல்லாட்டி ஈரான் மேலே அமெரிக்கா நடத்துகிற போர் கிடையாது. இது சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா ஆரம்பிச்சிருந்த போர் ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முதல்ல திட்டமிடப்பட்டது என்ற மாதிரி ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் இப்போ பதிவாகி இருக்கு. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த புதிய அறிவிப்பையும் அந்த விதத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் நேற்றைய நாளில் நடத்தப்பட்ட இஸ்லாமாபாத்தில் நடந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு. ஏன் தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு என்றதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். முதலாவது, இது ஈரானுக்கு எதிரான போர் கிடையாது, சீனாவுக்கு எதிரான போர் சொல்லி சொல்லப்படுறதுக்கு பின்னால் குறிப்பிடப்பட்ட நிறைய காரணங்கள் இருந்தது. சோசியல் மீடியாவில் அதிகமாக இதை பற்றி பேசப்பட்டிருந்தது. பல வருஷங்களுக்கு முதல்லையே எதிர்ப்பு கூறப்பட்டது, ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய போர் நடக்குமா இருந்தால் அது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போராக தான் கருத வேண்டி இருக்கும் என்ற மாதிரி எதிர்வு கூறப்பட்ட நிலையில் தான் இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தது. அதுக்கு பிறகு அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டதுக்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் இதனால் நேரடியான பாதிப்பு எதிர்நோக்கி இருக்கிறது. ஈரானுக்கு பெருமளவான பாதிப்புகள் இருந்தாலும் சீனாவுக்கும் குறிப்பிடத்தக்க அளவு பாதிப்புகள் பதிவாகி இருக்கு. அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்கிறார், ஹோமஸ் நீரிணையை அமெரிக்கா மூட போகுது சொல்லி. கேட்குற நேரத்தில் சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கலாம். என்று சொன்னால் ஈரானுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி என்ற அடிப்படையிலேயும் ஈரானுடைய IRGC படைப்பிரிவு தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிற பின்புலத்திலையும் எப்படி அமெரிக்காவால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இன்றைக்கு இல்லாட்டி நேற்று இந்த நாட்களில் வந்து ஹோமோஸ் நீரிணையில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய அதிநவீனமான ஆயுதங்கள் இருக்கிற, அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்கிற, நம்ப முடியாத, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிநவீனமான தொழில்நுட்பங்கள் அந்த கப்பல்கள் இருக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கும் குறிப்பிட்டிருந்தார். பிரிட்டனுடைய சில கப்பல்களும் வேற நாடுகளினுடைய கப்பல்களும் அமெரிக்காவினுடைய போர் கப்பல்களும் சேர்ந்து ஹோமஸ் நீரிணையில் ஈரானுடைய IRGC படைப்பிரிவு வச்சிருக்கிறதா சொல்லப்படுற கன்னிவடிகள் அகற்ற செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டு வருதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. நேற்றைய நாளில் அமெரிக்காவினுடைய 2 அதிநவீன போர் கப்பல்கள் ஹோமஸ் நீரிணையை தாண்டி இருக்குன்னு சொல்லி அமெரிக்க தரப்பு சொல்லியிருந்தது. ஈரான் தரப்பு அதை நிராகரிச்சிருந்தது. எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் முழுமையாக நாங்கள் வச்சிருக்கிறோம்னு சொல்லி ஈரான் தொடர்ச்சியாக அறிவிச்சு கொண்டிருக்கு. இன்றைக்கு IRGC படைப்பிரிவு அறிவிச்சிருந்தது, சர்வதேச சட்டத்துக்கு அமைய கப்பல் நிறுவனங்களினுடைய சாதாரணமான சிவிலியன் வெசல்ஸ், சாதாரணமான கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களினுடைய பொதுமக்களுக்கான பொருட்களை கொண்டு போற கப்பல்களுக்கு ஹோமஸ் நீரிணை திறந்துதான் இருக்கு, அதை பயன்படுத்த முடியும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு நாட்டினுடைய போர் கப்பலாவது ஹோமஸ் நீரிணைக்கு பக்கத்தில் வருமா இருந்தால் சாவு மட்டும்தான் மிஞ்ச போகுது, தப்பு கணக்கு போடக்கூடாது என்ற மாதிரி இன்றைய நாளிலையும் கூட IRGC படைப்பிரிவு அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. இது மூடப்பட்டதுக்கு பிறகு மற்ற நாடுகளினுடைய கட்டார், சவுதி அரேபியா இந்த நாடுகளினுடைய கப்பல்கள் பயணம் செய்யறதுக்கு தடை விதிக்கப்பட்டதுக்கு பிறகு ஈரானுடைய கப்பல்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கு. ஈரான்ல இருந்து பெருந்தொகையான எரிபொருள் கொண்டு போகப்படுறது சைனாவுக்கு கிட்டத்தட்ட 50% சொல்லி சொல்லப்படுது. சில இடங்களில் 45%, 75% வரைக்கும் சொல்லியும் சொல்லப்படுது. சட்டவிரோதமாக கணக்கு காட்டப்படாத விதத்தில் வந்து ஈரான்ல இருந்து சைனா பெருந்தொகையான எரிபொருளை கொள்வனவு செய்து கொண்டிருக்கு. இந்த போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் மார்ச் மாதத்தில் அது அதிகரிச்சிருந்தது சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. ஹோமஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கு சொல்லி அமெரிக்கா அதுக்கு தடை விதிக்குதுன்னு சொல்லி அவர் சொல்றதினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஈரானுடைய எரிபொருள் கப்பல்கள் கூட இனி ஹோமஸ் நீரிணையை பயன்படுத்த முடியாது. என்ன சொன்ன, பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் வந்து அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கு, அந்த இடத்துல இருந்து கொண்டு ஈரான் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்த முடியும். எப்படி ஈரானுடைய IRGC படைப்பிரிவு மற்ற நாடுகளினுடைய கப்பல்களை தாக்கி இருந்ததோ அதே மாதிரி அமெரிக்காவும் ஈரான் கப்பல்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்த முடியும். இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காம இருந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக கூடாது. எப்படியா இருந்தாலும் எரிபொருள் எல்லா நாடுகளுக்கும் தேவைப்படுது. ஈரான்ல இருந்து சொன்னாலும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, விதிச்சிருக்கிற தடைகளையும் நாங்கள் நீக்கிறோம்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஆனா கடைசி புள்ளி எல்லாரும் எதிர்ப்பு கூறின மாதிரி சீனாவுக்கு எதிரான போர்ன்றது இன்னைக்கு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார்,
ஒரு விரும்பின தரப்புக்கு மட்டுமே ஈரான் தங்களுக்கு பிடிச்சாக்களுக்கு மட்டுமே எரிபொருள் ஏற்றுமதி செய்யறத ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் விநியோகிக்கிறதா இருந்தா ஈரான் விநியோகிக்க முடியும். ஒரு தரப்புக்கு மட்டும் கொடுக்கிறத கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ட்ரம்ப் குறிப்பிடுறாரு. அப்படியா இருந்தா மற்ற எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் சீனாவுக்கு தேவையான எரிபொருளுக்கு தட்டுப்பாடு பற்றாக்குறை ஏற்படும், இல்லாட்டி கொடுக்கிற அளவு குறைக்கப்படும். இப்ப அந்த தடை விதிக்கப்படும் இருந்தா அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்துற சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி எச்சரிக்கை விடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்தமா சைனா உட்பட அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்ப சவுத் கொரியாவா இருக்க முடியும், ஜப்பானா இருக்க முடியும், சைனாவா இருக்க முடியும், எல்லா நாடுகளுமே எரிபொருள் தேவைக்காக போக போறது அமெரிக்காவிட்டு தான். என்று சொன்ன அமெரிக்கா உலகத்திலேயே அதிகமா எரிபொருளை ப்ரொடியூஸ் பண்ற நாடுகள்ல டாப்ல முதலாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான். தங்களுக்கு தேவையான எரிபொருள் அங்க தயாரிக்கப்படுது, அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. மத்திய கிழக்கு நாடுகளோட ஒப்பிடுற சந்தர்ப்பத்தில் பெருமளவு கிடையாது, ஆனாலும் அதிக அளவான ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்திலையும் அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிறுவனங்களை பெருந்தொகையான லாபத்தை எட்டி இருக்கு என்று சொல்லியும் சில செய்திகள் வெளிவந்திருந்தது. அமெரிக்காவுக்குள்ளேயும் எரிபொருள் விலையேற்றம் நடந்திருக்கு, அமெரிக்க மக்களையும் இந்த போர் பாதிச்சிருக்கு. ஆனாலும் அமெரிக்காவினுடைய சில நிறுவனங்கள் இதுல அதிகமா லாபம் அடைஞ்சிருக்கு என்று சொன்னா இப்ப அமெரிக்காவில் மட்டுமே எரிபொருள் விலை தீர்மானிக்கப்படுறது கிடையாது. உலக சந்தையில எரிபொருளினுடைய விலை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தானே அமெரிக்காவினுடைய விலையும் தீர்மானிக்கப்படும். அப்ப அமெரிக்க நிறுவனங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. இப்போ ஹோமஸ் நீரிணையில பயணம் செய்யற ஈரான் கப்பல்கள் தாக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிற பின்புலத்தில் சைனா உட்பட மற்ற எல்லா நாடுகளுமே அமெரிக்காட்ட போகிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். இதைத்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எதிர்பார்த்தார் சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது. அந்த சம்பவம் இப்ப நடக்க போகுது என்றதை உறுதிப்படுத்துற ஒரு எச்சரிக்கையா இது மாறி இருக்கு. அதே நேரத்தில் இந்த போர் மூலமா லாபம் அடைகிற தரப்புகள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் சில நாட்களுக்கு முதல்ல சில சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருந்த செய்தி என்னன்னு சொன்னா, குறிப்பா அமெரிக்க ஊடகங்களா இருக்கலாம், பிரிட்டன் ஊடகங்களா இருக்கலாம் சொல்லியிருந்தது, ஒரு போர் சம்பந்தப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய 2 மகன்கள் ஒரு முக்கியமான நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தேவையான, குறிப்பா ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா இந்த மாதிரியான 2 நாடுகளுக்கும் தேவையான ட்ரோன்களை எதிர்கொள்றதுக்கான ட்ரோன்களை தயாரிக்கிற நிறுவனத்தோட ட்ரம்பினுடைய 2 மகன்கள் ஒரு உடன்படிக்கையில கைச்சாத்துறாங்க. சில நாட்களுக்கு முதல்ல நாங்க செய்திகள்ல பார்த்திருந்தோம், அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் $1 பில்லியன் அமெரிக்க டாலரை $1 ட்ரில்லியன் சொல்லி நினைக்கிறேன் இதுக்காக மேலதிகமான செலவு செய்யறதுக்குன்னு சொல்லி அனுமதி கேட்டிருந்தது. இன்னொரு பக்கம் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஒரு உடன்படிக்கையில இந்த நிறுவனத்தோட கைச்சாத்திரப்பட்டதுன்னு சொல்லியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த நிறுவனத்தோட தான் இப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய 2 மகன்களும் ஒரு உடன்படிக்கையில கைச்சாத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியான சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்குல தொடர்ச்சியா போர் நடந்து கொண்டிருக்குமா இருந்தா ஈரானுடைய தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகள் மேல நடத்தப்படும். அதை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரியான ட்ரோன்கள் சொல்லி எல்லாமே தேவைப்படும். அதை தயாரிக்கிறது யாருன்னு சொன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம். இதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, பாதுகாப்புக்கான பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தோடு தான் ட்ரம்பினுடைய 2 மகன்கள் உடன்படிக்கையில கைச்சாத்திட்டு இருக்கிறாங்க. இதுல லாபம் அடைகிறது யாருன்னு பார்க்கிற நேரத்தில் கடைசியில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய 2 மகன்களுக்கு இந்த உடன்படிக்கை மூலமா லாபம் கிடைக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கும் அதிகமான லாபம் கிடைக்குது. அங்க இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அங்க இருக்கிற எண்ணெய் நிறுவனங்களுக்கும் லாபம் கிடைக்குது. ட்ரம்ப் சில நேரங்களில் சில கருத்துக்களை சொல்ற நேரத்தில் பைத்தியக்காரன் என்ற மாதிரி நாங்க சோசியல் மீடியாவில் எழுத முடியும். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா 2வது தடவையாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர் கிட்டத்தட்ட $6.5 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிற நபரை நாங்க சொன்னா பைத்தியக்காரன் சொல்ல முடியும். அவர் நல்ல ஜனாதிபதியா இல்லையான்றதெல்லாம் விவாதத்துக்கு உரியது. ஆனா ஒரு நல்ல வர்த்தகர் என்றது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். நேற்று நாள்ல கிட்டத்தட்ட 21 மணித்தியாலங்கள் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் கலந்து கொண்டிருந்த முக்கியமான பேச்சுவார்த்தை 21 மணித்தியாலங்கள் நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சதுக்கான காரணம் சொல்லி சில குறிப்புகள் இருக்கு. அமெரிக்க ஊடகங்கள் சொல்ற மாதிரி அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, அமெரிக்கா சொல்றதையெல்லாம் கேட்டு செயற்பட முடியாதுன்னு சொல்லி ஈரான் நிராகரிச்சிருக்குன்னு சொல்லி ஈரான் தரப்பு குறிப்பிட்டிருந்தது. சொன்னா இதை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு நோக்கத்திலேயே அமெரிக்க தரப்பு வரவே இல்லை, தோல்வி அடையணும் என்று சொல்லி எதிர்பார்ப்போட தான் அமெரிக்க தரப்பு வந்தது என்ற மாதிரி ஈரான் தரப்பு
குற்றம் சாட்டி இருந்தது. இதுல முதலாவது காரணமா சொல்லப்படுறது என்ன சொன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த முடக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் எல்லாம் விடுவிக்கப்படணும் சொல்லி கிட்டத்தட்ட 120 பில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்கள் சொல்லப்படுது. அதுலயும் 6 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சொத்துக்கள் கட்டார்ல மட்டும் இருக்கிறத சொல்லப்படுது. முதல் கட்டமா கிட்டத்தட்ட 30 பில்லியன் அமெரிக்க டாலர் ஈரானுடைய முடக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் அமெரிக்காவால் விடுவிக்கப்படணும் சொல்லி ஒரு கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. இதோட கடைசி வரைக்கும் உடன்பட முடியாதுன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் வந்து அந்த சந்தர்ப்பத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயும் 7-8 தடவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போட நான் கலைச்சேன் சொல்லியும் ஜேடி வென்ஸ் வந்து குறிப்பிட்டிருந்தார். முதலாவது நிபந்தனை நிராகரிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவினுடைய கடுமையான நிபந்தனைகள் சொல்லி 2 விஷயங்கள் இருக்கு. முதலாவது அணுவாயுதம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஹோமோஸ் நீரிணை பிரச்சனை சம்பந்தமானது. ஹோமோஸ் நீரிணை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம உடனடியாக விடுவிக்கப்படணும், கப்பல் போக்குவரத்து பயணம் செய்யற மாதிரி அது மூடப்படக்கூடாது என்ற மாதிரி ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இது மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய டேர்ம்ஸ், அமெரிக்கா சொல்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் ஹோமோஸ் நீரிணையினுடைய செயற்பாடுகள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படணும் சொல்லியும் அமெரிக்கா வந்து கடுமையான நிபந்தனையை விதிச்சிருந்தது. இதோட கடைசி வரைக்குமே உடன்பட முடியாது, இது ஈரானுடைய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொல்லி ஈரான் தரப்பு அதை நிராகரிச்சிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் அணுசக்தி சம்பந்தமானது, அணு ஆயுதம் சம்பந்தமானது, அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான நிலைமையில் இருக்கிறதா சொல்லப்படுற என்ரிச் பண்ணப்பட்டிருக்கிற இல்லாட்டி செறிவூட்டப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட 500 கிலோகிராமுக்கும் அதிகமான யுரேனியம் வந்து ஈரானுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது, நம்பப்படுது. அந்த மாதிரி செறிவூட்டப்பட்டிருக்கிற அதிக அளவில் செறிவூட்டப்பட்டிருக்கிற யுரேனியம் அமெரிக்காட்ட நேரடியாக ஒப்படைக்கப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை தவிர ஜீரோ என்ரிச்மெண்ட் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சொன்னா 1% கூட யுரேனியத்தை வந்து செறிவூட்டக்கூடாது. யுரேனியம் செறிவூட்டப்படுறது அணுவாயுதத்துக்காக மட்டும் கிடையாது, சில வேற தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுது, குறிப்பாக மருத்துவ தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுது. மருத்துவ தேவைக்குன்னு சொல்லி கூட யுரேனியம் செறிவூட்டப்படக்கூடாது, 1% கூட செறிவூட்டக்கூடாது. ஜீரோ என்ரிச்மெண்ட் என்ற உடன்படிக்கைக்கு வர முடியுமா இருந்தா போர் நிறுத்தம் எட்டப்பட முடியும்னு சொல்லி அமெரிக்கா கடுமையான ஒரு நிபந்தனையை முன் வச்சிருக்கு. இதோட உடன்பட முடியாது, இது முட்டாள்தனமானது என்ற மாதிரி ஈரான் வந்து அதை நிராகரிச்சிருந்தது. இந்த மாதிரியான சில நிபந்தனைகளின் அடிப்படையில் 2 தரப்புக்கும் இணக்கப்பாடு எட்டப்படாத சந்தர்ப்பத்தில் வந்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடத்தப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட 21 மணித்தியாலங்கள் நேரடியான ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கருதப்பட்ட பேச்சுவார்த்தை முதல் கட்ட இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருக்கு, எழுத்து மூலமான ஆவணங்கள் கைச்சாதாக இருக்குன்னு சொல்லி நேற்று அல் ஜசீரா செய்தி வெளியிட்டு இருந்தது. ஆனால் கடைசியில் வந்து இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் வந்து அமெரிக்க தரப்பு கலந்து கொண்டிருக்கிறது வேறு நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லி ஈரான் குற்றம் சாட்டி இருந்தது. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு என்று சொன்னால் இது ஈரானால முன்வைக்கப்பட்டிருக்கிற நிபந்தனைகள் எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத நிபந்தனைகள். உண்மையிலேயே இந்த தோல்வி என்றது அமெரிக்காவை விட ஈரானுக்கு தான் பாதிப்பானது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் நேற்று குறிப்பிட்டிருந்தார். பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு 2 தரப்புமே முற்றுமுழுதா பாகிஸ்தான்ல இருந்து வெளியேறி இருக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் சொல்லி பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெரீப் வந்து குறிப்பிட்டிருந்தாலும் பேச்சுவார்த்தை முடிஞ்சது, தோல்வி அடைஞ்சிருக்கு என்று சொல்லி அமெரிக்க தரப்பு வந்து அங்கிருந்து வெளியேறி இருக்கு. இனி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையான்றது தெரியாது. இன்னைக்கு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், திரும்ப பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வரும் என்று சொல்லி நாங்க நம்புறோம், எதிர்பார்க்கிறோம் என்ற மாதிரி ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் கிடையாது, ஒரே நாள்ல ஈரானுடைய கதையை என்னால முடிக்க முடியும் என்று சொல்லி இன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்திருந்த ஒரு இன்டர்வியூல ட்ரம்ப் வந்து திரும்ப சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது. பாலங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், அங்க இருக்கிற குடிநீர் திட்டம், இதெல்லாம் தான் எங்களுடைய இலக்கா இருக்க முடியும் சொல்லி திரும்பவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரான் மேல திரும்ப ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா, ஹோமஸ் நீரிணையினுடைய செயற்பாடுகள் எப்படி முன்னெடுக்கப்படும் என்றது இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் சர்ச்சையான ஒரு விஷயமாவே நீடிச்சு கொண்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு ஈரானுடைய ஜனாதிபதி பெஷஸ்கியன் வந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதுல தோல்வி அடைஞ்சிருக்கிற போர் நிறுத்தம் சம்பந்தமான சில விஷயங்களும் அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இன்னும் ஒரு பக்கம் சைனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% அதிகமான டரிஃப் விதிக்கப்பட முடியும் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். நேற்றைய நாள் நாங்கள் பார்த்திருந்தோம், குறிப்பாக CNN வெளியிட்ட ஒரு செய்தி, ஒரு புலனாய்வு அறிக்கை என்ற அடிப்படையில் எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்குள்ள சீனாவிலிருந்து பெருந்தொகையான மேன்பேட் என்று சொல்லப்படுற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்குன்னு சொல்லி அமெரிக்க புலனாய்வு பிரிவு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்குன்னு சொல்லி CNN செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியை நான் பார்த்திருந்தேன். அந்த செய்தி உண்மையா இருக்கிற பட்சத்தில் சீனாவுக்கு 50% டரிஃப் விதிக்கப்படும் சொல்லி ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவருடைய வழக்கமான அதே எச்சரிக்கை. இந்த போர் ஆரம்பிச்ச முதல் ஒரு சில நாட்கள்ல சீனா இந்த மாதிரியான உதவிகளை செய்திருக்க முடியும், சில நேரங்களில் அது நடந்திருக்கலாம் சொல்லியும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரியான ஆயுதங்களை சீனா கொடுக்கும் சொல்லி நாங்கள் நம்ப முடியாது சொல்லியும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தது பார்க்க முடிஞ்சது. அப்படியா இருந்தாலும் அந்த செய்தி உண்மையா இருக்கிற பட்சத்தில் வந்து 50% டரிஃப் விதிக்கப்படும் சொல்லியும் சீனாவுக்கு ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த போர் ஈரானுக்கு எதிரான போர் என்றதையும்
தாண்டி சைனாவுக்கு எதிரான போர் என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குற மாதிரியான பல சம்பவங்கள் வந்து கடந்த ஒரு சில நாட்களிலேயே பதிவாகி இருக்கு. ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கையும் சில நேரங்களில் அந்த விதத்திலையும் பார்க்க முடியும். இந்த போர் வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கா இல்லையா சொல்லி விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு குழப்பமான நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கு. என்ன சொன்னா, இஸ்ரேலினுடைய லெபனான் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் வந்து இன்றைக்கும் பதிவாகி இருக்கு. ஈராக்ல இருந்து கொண்டு சவுதி அரேபியா மேல ஒரு தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்கு. ஈரானுக்கு சார்பான ஒரு அமைப்பு ஈராக்ல இருந்து கொண்டு சவுதி அரேபியா மேல தாக்குதல் நடத்தி இருக்கு. ஒரு குழப்பமான கொஞ்சம் பதற்றமான சூழலை இன்றைக்கும் நீடிச்சு கொண்டிருக்கு. எதிர்வரப்போற நாட்கள்ல என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.